கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை 1 நாளாகமம் 19வது அதிகாரம் 13வது வசனம். தைரியமாயிரு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. அன்பானவர்களே, இப்போது இந்த வீடியோவை பார்க்கிற உங்களிலே பலர் கண்ணீரோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், இதயம் உடைந்த நிலைமையிலும் இருக்கலாம். என் வாழ்க்கை ஏன் இப்படியாகிவிட்டது? என்னை யார் புரிந்து கொள்வார்கள்? இந்த பிரச்சனை எப்போது முடியும்? இப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குள் இருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் சொல்லுகிறார், தைரியமாயிரு. நீங்கள் பலவீனமாயிருந்தாலும், உங்க சூழ்நிலை கடினமாக இருந்தாலும், தேவன் சொல்லுகிறார், தைரியமாயிரு. ஏன் தெரியுமா? அடுத்து இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். நீங்க நினைப்பது போல சூழ்நிலை இல்லாம இருந்தாலும் தேவன் செய்யறது நன்மையாகத்தான் இருக்கும். இப்போ நீங்க புரிஞ்சுக்க முடியாத கஷ்டத்துல இருக்கலாம், ஆனால் நாளைக்கு இது ஒரு ஆசீர்வாதமா மாறும். இப்போ உங்களை உடைக்கிற துன்பம் நாளைக்கு உங்களை உயர்த்தும் சாட்சியாக மாற்றும். அதனால ஜெபத்தை கைவிடாதீங்க, நம்பிக்கையை விடாதீங்க, தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இது உங்கள் வாழ்க்கையின் முடிவில்ல, இது தேவன் செய்யப்போகும் திட்டத்தின் ஆரம்பம்தான். இன்று ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? என்ன நடந்தாலும் நான் தைரியமாயிருப்பேன், ஏன்னா என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.